சேலம் மாவட்டத்தில் சூறாவளி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள வருகை தந்த அஇஅதிமுக பொதுச் செயலாளருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சங்ககிரி சட்டமன்ற தொகுதிகள் அதிமுக சார்பில் போட்டியிடும் வெற்றி வேட்பாளர் வெற்றிவேலை ஆதரித்து சங்ககிரி பழைய பேருந்து நிலையம் அருகில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முன்னதாக பரப்புரைக்கு வருகை தந்த புரட்சித் தமிழருக்கு வழிநெடுங்கிலும் திரண்டிருந்த கழக தொண்டர்களும் பொதுமக்களும் மகிழ்ச்சி பொங்க உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து வீரபாண்டி தொகுதியில் அஇஅதிமுக சார்பில் போட்டியிடும் வெற்றி வேட்பாளர் ஸ்ரீ பாலாஜி சுகுமாரை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட கழக பொதுச் செயலாளர் அஇஅதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளை எடுத்துக் கூறி மக்களிடையே இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். முன்னதாக சூறாவளி பரப்புரை மேற்கொள்ள வந்த புரட்சித் தமிழருக்கு கழக நிர்வாகிகள் கிரேன் மூலம் ராட்சத மாலை அணிவித்து பிரம்மாண்ட வரவேற்பு அளித்தனர். சேலம் மாவட்டத்தில் சூறாவளி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு எழுச்சிமிகு வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஓமலூர் தொகுதி அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர் 6 மணிக்கு இரட்டை இலை சின்னத்தில் ஆதரவு கோரி கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டார். முன்னதாக எழுச்சி உரையாற்ற வருகை தந்த புரட்சி தமிழருக்கு வழி நெடுங்கிலும் பெருந்திரளாக திரண்டிருந்த கழக தொண்டர்களும் கூட்டணி கட்சியினரும் பொதுமக்களும் மகிழ்ச்சி பொங்க கோலாகல வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து மேட்டூர் தொகுதியில் அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர் வெங்கடாச்சலத்தை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட கழக பொதுச் செயலாளர் அஇஅதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளை எடுத்துக் கூறி மக்களிடையே இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். முன்னதாக தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள வந்த புரட்சி தமிழருக்கு கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் எழுச்சிமிகு வரவேற்பு அளித்தனர். கோவை தொண்டாமுத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட பேரூர் சுற்றுவட்டார பகுதிகளில் முன்னாள் அமைச்சரும் அஇஅதிமுக வெற்றி வேட்பாளருமான SP வேலுமணி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தொண்டாமுத்தூர் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி அஇஅதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளையும் திட்டங்களையும் பொதுமக்களிடம் எடுத்துக் கூறி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முன்னதாக பிரச்சாரத்தில் ஈடுபட வந்த முன்னாள் அமைச்சர் SP வேலுமணிக்கு தொண்டர்களும் கழக நிர்வாகிகளும் மாலைகள் அணிவித்து உற்சாக வரவேற்பளித்தனர். பின்னர் பேசிய அவர் திமுக ஆட்சியில் பெண்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை எனவும் கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் மக்களுக்கு எந்த திட்டங்களும் செய்து தரவில்லை எனவும் குற்றம் சாட்டினார். இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர் பலர் உடனிருந்தனர். 5 வருடமாக இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சட்ட ஒழுங்கு சரியில்லை, எந்த திட்டமே தெரியல. நமக்கு அற்புதமான தாலுகா ஆபீஸ், காலேஜ், ரோடு எல்லாம் கொண்டு வந்தோம். இன்னைக்கு 5 வருஷமா எந்த டெவலப்மெண்ட் இல்லை. நம்ம தொகுதி, பேரூர், கோயம்புத்தூர் எல்லாமே மீண்டும் வளர்ச்சி பெற உங்கள் சகோதரன் எனக்கு எந்த நேரத்திலும் இங்க இருக்கிற பெரியவங்க எல்லாம் எனக்கு அம்மா அப்பா, அதோட சின்னவங்க அக்கா, அண்ணன், அண்ணி, தம்பி, தங்கச்சி இன்றைக்கு நான் எல்லாத்தையும் என்னோட குடும்பத்தை பார்ப்பேன்னு தெரியும் உங்களுக்கு. ஆகவே நீங்க எல்லாம் இரட்டை இலை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். நீங்க மட்டுமல்ல, அத்தனை பேருமே நீங்க இரட்டை இலை சின்னத்துக்கு வாக்களிக்க வைக்கணும். எல்லாத்தையும் பேசி சரியா?
கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் அஇஅதிமுக முன்னாள் அமைச்சரும் கழக வெற்றி வேட்பாளருமான SP வேலுமணி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சுகுணாபுரம் மற்றும் மயிலல் பகுதியில் பிரச்சாரம் செய்ய வந்த அஇஅதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணிக்கு தொண்டர்களும் கழக நிர்வாகிகளும் கிரேன் மூலம் பிரம்மாண்ட மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். மேலும் அஇஅதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணிக்கு ஆதரவாக அவரது மகள் வந்தனா வேலுமணி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்த பிரச்சாரத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, திமுக ஆட்சியில் காவல்துறையினர் மற்றும் அதிகாரிகள் முறையாக பணியாற்றாததால் தொடர்ந்து குற்ற சம்பவங்கள் நடைபெறுவதாகவும் இவையெல்லாம் மாற வேண்டும் என்றால் மீண்டும் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி முதல்வராக வர வேண்டும் என்றும் கூறினார். இந்த பிரச்சாரத்தில் கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர் பலர் உடன் இருந்தனர். அது மட்டும் சட்ட ஒழுங்கு மிக மோசமாக இருக்குது. இன்னைக்கு காவல்துறை கைகள் கட்டப்பட்டிருக்கிறது. அதிகாரியை மாநகராட்சி அதிகாரி எந்த வேலை செய்யறதில்லை, எந்த அதிகாரிகள் வேலை செய்யறதில்லை. இன்னைக்கு கோயம்புத்தூர்ல ஏர்போர்ட் பக்கத்தில் ஒரு சகோதரி 4 பேர் சேர்ந்து என்ன பண்ணாங்க தெரியும். அதே போல இன்னைக்கு சரவணம்பட்டியில ஒரு பெண்ணை ஒரு சகோதரி எரிச்சு கொலை பண்ணிட்டாங்க. ஒரு 4000 ரூபாய் 5000 ரூபாய்க்கு பெரியவங்களை அடிச்சு கொலை பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு மோசமான நிலை இருக்கு. அம்மாவுடைய ஆட்சியிலையோ எடப்பாடியா இருக்கும்போது நம்முடைய ஆட்சியில் அந்த மாதிரி சூழ்நிலை இல்லை. போலீஸ் மக்களுக்காக வேலை செஞ்சாங்க, போலீஸ் கண்ட்ரோலா இருந்தாங்க. இன்னைக்கு போலீஸ் வேலை செய்யறதுல போலீஸ் வேலை செய்யறது, அதிகாரி வேலை செய்யறது, இதெல்லாம் மாற வேண்டும் என்றால் கண்டிப்பா அம்மாவுடைய ஆட்சி எடப்பாடி முதலமைச்சர் வரணும். அதுதான் நம்முடைய பாரத பிரதமரே சொன்னாங்க. ஒரு 3 கூட்டம் நடந்து நானும் இன்சார்ஜ் பார்த்தேன். அம்மாவுடைய ஆட்சியில் எப்படி சட்ட ஒழுங்கு சரியா இருந்ததோ அதே போல பெண்கள் எப்படி பாதுகாக்கப்பட்டாங்களோ அதே போல மீண்டும் NDA ஆதரவுடன் அதிமுக ஆட்சி எடப்பாடி முதலமைச்சர் வரும்போது சரி செய்யப்படும் சொல்லி சொன்னது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதி அமமுக வேட்பாளர் ஆர் சுந்தர்ராஜ் கிராமமாக சென்று வாக்கு சேகரித்தார். விநாயகபுரம், பாண்டியபுரம், ரத்தினபுரி, திரவியபுரம், குளையன்கரிசல், வேதமாணிக்கபுரம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் குக்கர் சின்னத்திற்கு ஆதரவு கோரினார். அஇஅதிமுக தலைமையில் ஆட்சி அமைந்தவுடன் மக்களுக்கு தேவையான திட்டங்கள் வீடு வந்து சேரும் என அவர் உறுதியளித்தார். தருமபுரி தொகுதியில் அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணியில் பாமக சார்பில் போட்டியிடும் சௌமியா அன்புமணி கிராமமாக சென்று பிரச்சாரம் மேற்கொண்டார். நள்ளம்பள்ளி மேற்கு ஒன்றியத்துக்கு உட்பட்ட பாப்பம்பள்ளம், பாலவாடி, இண்டூர் உள்ளிட்ட கிராமங்களில் மாம்பழம் சின்னத்துக்கு ஆதரவு கோரினார். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் தலைமையில் ஆட்சி அமைந்தால் தருமபுரி மாவட்டத்தில் சிப்காட் தொழிற்சாலைகள் கொண்டுவரப்படும் எனவும் சௌமியா அன்புமணி உறுதியளித்தார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் தொகுதியில் மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த இளைஞர்கள் பலர் அஇஅதிமுகவில் இணைந்தனர். கூடலூர் தொகுதி தலைமை அலுவலகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் திமுக, தவேக, நாம் தமிழர் கட்சிகளைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர், வர்த்தக அணி மாநில தலைவரும் தொகுதி தேர்தல் பொறுப்பாளருமான PB சஜீவன், கூடலூர் சட்டமன்ற தொகுதி அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர் பொன் ஜெயசீலன், முன்னாள் அமைச்சர் மில்லர், கூடலூர் நகர கழக செயலாளர் H சையத் அனுப்கான் ஆகியோர் முன்னிலையில் அஇஅதிமுகவில் இணைந்தனர். மாணவரணி மாவட்ட துணை செயலாளர் கோபிநாத், நெல்லியலம் நகர துணை செயலாளர் திலீப் குமார் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் 150க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் அஇஅதிமுகவில் இணைந்தனர். கழக மாவட்ட பிரதிநிதி பாபு மற்றும் அம்மா பேரவை நகர தலைவர் சுப்பிரமணியன் ஏற்பாட்டில் அம்மா பேரவை மாவட்ட துணை செயலாளர் அசோக் மற்றும் மாவட்ட அவைத் தலைவர் குப்புசாமி ஆகியோர் தலைமையில் இளைஞர்கள் அஇஅதிமுகவில் இணைந்தனர். கழகத்தில் இணைந்த இளைஞர்களுக்கு கழக துண்டு அணிவித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் பகுதியில் மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் அக்கட்சிகளில் இருந்து விலகி அஇஅதிமுகவில் இணைந்தனர். அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் கீழ்வேலூர் தொகுதியில் பாமகவைச் சேர்ந்த வடிவேல் ராவணன் போட்டியிடுகிறார். தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்ட போது மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த ஆண்கள், பெண்கள் 50க்கும் மேற்பட்டோர் கீழ்வேலூர் அஇஅதிமுக ஒன்றிய செயலாளர்கள் M சிவா, வெண்மணி குமார் முன்னிலையில் அஇஅதிமுகவில் இணைந்தனர். அவர்களுக்கு ஒன்றிய செயலாளர்கள் கழகத்துண்டு அணிவித்து வரவேற்றனர்.
கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் தனித்தொகுதியில் அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் பாமக வெற்றி வேட்பாளர் டாக்டர் அன்பு சோழன் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். ஸ்ரீமுஷ்ணம் கிழக்கு ஒன்றிய பகுதிகளில் நடைபெற்ற இந்த பிரச்சாரத்தை மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் கானூர் கோ பாலசுந்தரம் துவக்கி வைத்தார். இதில் பாமக வெற்றி வேட்பாளர் டாக்டர் அன்பு சோழன் அஇஅதிமுக ஆட்சியின் சாதனைகளையும் திமுக அரசின் அவலங்களையும் பொதுமக்களிடம் எடுத்து கூறி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஒன்றிய கழக செயலாளர் ஜோதி பிரகாஷ் ஏற்பாட்டில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி தொகுதியில் அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக வெற்றி வேட்பாளர் எஸ் காமராஜ் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மன்னார்குடி தொகுதிக்கு உட்பட்ட தலையாமங்கலம், ஏத்தக்குடி, சோழபாண்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அமமுக வெற்றி வேட்பாளர் எஸ் காமராஜ் அஇஅதிமுக அரசின் சாதனைகளையும் திமுக அரசின் அவலங்களையும் பொதுமக்களிடம் எடுத்துக் கூறி குக்கர் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். பெரம்பலூர் மாவட்டத்தில் பன்னீர் ஆதரவாளர்கள் ஏராளமானோர் மீண்டும் தாய் கழகமான அஇஅதிமுகவில் இணைந்தனர். பன்னீரின் தீவிர ஆதரவாளராக இருந்த ராஜேந்திரன் என்பவர் தனது ஆதரவாளர்களோடு பெரம்பலூர் கழக வெற்றி வேட்பாளர் இளம்பை இரா தமிழ்செல்வன் முன்னிலையில் அஇஅதிமுகவில் இணைந்து கொண்டார். தாய் கழகத்தில் இணைந்தவர்களுக்கு கழகத்துண்டு அணிவிக்கப்பட்டு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு தேர்தல் பணிகளை மேற்கொள்வது குறித்து ஆலோசனைகளிலும் ஈடுபட்டனர். திண்டுக்கல் தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திண்டுக்கல் சீனிவாசன் பொதுமக்களை நேரில் சந்தித்து தீவிர தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். இதைத் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகி 50க்கும் மேற்பட்டோர் அஇஅதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர் திண்டுக்கல் சீனிவாசன் திமுகவின் அவலங்களையும் அஇஅதிமுக அரசின் சாதனைகளையும் எடுத்து கூறி நல்லாட்சி மலர இரட்டை இலைக்கு வாக்கு சேகரித்தார். இதைத் தொடர்ந்து திண்டுக்கல் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் ராஜசேகரன் ஏற்பாட்டில் 50க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகி அஇஅதிமுகவில் இணைந்தனர். இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் மதிமுக கட்சி ஊராட்சி துணைத் தலைவர் உள்பட 100க்கும் மேற்பட்ட மாற்றுக் கட்சியினர் அஇஅதிமுகவில் இணைந்தனர். மதுராந்தகம் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் வையாவூர் விஜி குமரன் ஏற்பாட்டில் கழகத்தில் இணைந்தவர்களுக்கு அஇஅதிமுக வேட்பாளர் மரகதம் குமரவேல் சால்வை அணிவித்து வரவேற்பு அளித்தார். கருங்குழி பேரூர் கழக செயலாளர் ஜெயராஜ் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர்.